நம்மளுடைய குரு பகவான் உங்களுடைய தனுசு ராசிக்கு 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்திலிருந்து 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கு செல்கிறார். 8ஆம் இடம் அவர் சென்று மறைந்தாலும் அங்கு அவர் உச்சம் பெறார். பண விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த காலகட்டத்தில் பண வரவெல்லாம் நல்லபடியாக அதிகரிக்கும். கடந்த 2 ஆண்டுகளா பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் சற்று மோசமான ஒரு நிலைமை என்ன, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து அந்த பண விஷயங்கள்ல கொஞ்சம் அதிகமான பண வரவெல்லாம் ஏற்படும். 12ஆம் இடம், 2ஆம் இடம் மற்றும் 4ஆம் இடங்களை பார்க்கிறார். திருமணமாகாத தனுசு ராசி என்பவர்களுக்கு திருமண வாய்ப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கு. வீடு வாகனங்கள் வாங்குதல் இதெல்லாம் உங்களுக்கு நடைபெறும். கணவன் மனைவிக்குள்ளாக சின்னதாக சண்டைகள் வந்து மறையும். குடும்பத்தோட கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா நினைச்சிருப்பீங்க, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அதே போல புண்ணிய ஸ்தலங்கள் என்று சொல்லக்கூடிய ஆலயங்கள் தரிசனம் செய்யக்கூடிய வாய்ப்பும், புண்ணிய நதிகளில் தீர்த்தமாடக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அஷ்டமத்திலே குரு மறைந்தாலும் உங்களை கைவிட மாட்டார் என்று தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். ஸ்ரீ சஷ்டியன் யூடியூப் பக்கத்தில் குரு பெயர்ச்சி 2026 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களையும் பதிவேற்றியுள்ளோம். அனைத்து அன்பர்களும் அந்த ராசி குரு பெயர்ச்சி ராசி பலன்களையும் கண்டு பிடித்திருந்தால் லைக் செய்யுமாறும், இது போன்ற ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு வேண்டுமென்றால் நம்மளுடைய ஸ்ரீ சஷ்டியன் யூடியூப் பக்கத்தை ஃபாலோ செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறும், உங்களுடைய நண்பர்களுக்கு பகிருமாறும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.